300 வரைக்கும் கொண்டு போயிட்டு எம்சிக்யூ நிறுத்த போறோம். இந்த 300 வரைக்கும் இருக்கிறதுல இருந்தா நம்மளோட ரிவிஷன் எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸாம் மெரிட் எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த 300க்குள்ளால இருந்து தான் வரும். ஓகேப்பா? ஆனா ரேண்டம் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்லயும் அப்படிதான் வரும். எப்படின்னா இங்க பக்கத்துல ஒருத்தருக்கு வர்றது நமக்கு வராது, யாருக்கு ஒருத்தருக்கு வருதோ அது இன்னொருத்தருக்கு வராது. ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குது. சரி, ஓகே பிள்ளைங்களா, கவனிங்க. நம்ம ஏற்கனவே அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒண்ணு பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குதா? ஈக்குவல் சிம்பல் வந்து அசைன்மெண்ட்னு பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குதா? இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்க, a ஈக்குவல்ஸ் a ஸ்டார் 5ன்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஏல வந்து நான் 4ன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல ரைட் சைடு தான் ஃபர்ஸ்ட் ஆபரேட் ஆகும். இந்த ரைட் சைடு இருக்கிற வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஆபரேட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா 4 × 5 20. 20 தூக்கின்னு போய் திரும்ப ஏலயே வச்சிடும். அப்ப ஏவோட புது வேல்யூ என்னவா மாறும்? 20ன்னு மாறி. 4ன்னு இருந்தது 20ன்னு மாறிடும். எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படின்றது தான் இந்த ஆபரேட்டரோட வேலை. ஆனா இத சுருக்கமா சொல்றதுக்கு எப்படி பண்ணலாம்? எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன்னு சுருக்கமா சொல்றதுக்கு ஒரு சின்ன ஆபரேட்டர் இருக்கு. அதுக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுல மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5. இதனோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, இங்க பாரு, a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5ன்னு சொன்னா ஏவோட வேல்யூ எடு 4, அது 5ஆல பெருக்கு 20. 20 தூக்கின்னு போய் திரும்ப ஏலயே வைன்னு சொல்றதுதான் நம்ம a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5 வழியா சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா பிளஸ் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஈக்குவல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப ஆனா நம்ம அதையெல்லாம் சொல்லி நம்ம மூளையை குழப்பிக்க வேண்டியது இல்ல. ஸ்டார் a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5ன்றது எதுக்கு சமம்? a ஈக்குவல்ஸ் a ஸ்டார் 5க்கு சமமான அதே வேலையை செய்யும். இப்ப நாம என்ன சொல்லுது, இதுல a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5 எங்க இருக்குது பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். மீதி எல்லாம் நம்மள குழப்பறதுக்காக கண்டபடி கொடுத்து வச்சிருக்காங்க, நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ண கூடாது. a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5 தான் கரெக்ட் ஆப்ஷன். a ஸ்டார் ஈக்குவல்ஸ் 5. அடுத்தது அடுத்து போலாமாமா? இதுக்கு அடுத்து which single character escape sequence represents line feed in JavaScript? கவனிப்பீங்களா? முதல்ல escape sequence என்ன? escape sequence என்ன கேட்டீங்கன்னா, நாம ஒரு எழுத்து, இப்ப நீங்க Fன்னு ஒரு எழுத்து டைப் பண்ணோம், அது Fன்னு வெளியில டிஸ்ப்ளே ஆகும். ஆனா எனக்கு அது Fன்னு வெளியில டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. பிரிண்டர்ல பேப்பரை எஜெக்ட் பண்ணிட்டு கரண்டா இருக்கிற பேப்பரை வெளியில தள்ளிட்டு புது பேப்பர் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு /Fன்னு இருக்கு. அதுக்கு பேர் எஸ்கேப் சீக்வன்ஸ். அதே மாதிரி அடுத்த லைன் நியூ லைனுக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு /Nன்னு இருக்குது. அதுக்கப்புறமா டேப் நாம அடிக்காமலே ப்ரோக்ராம்ல டேப் வரணும்னு நினைக்கிறோம், /Tன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, என்ன பேரு? எஸ்கேப் சீக்வன்ஸ். இதுக்கெல்லாம் என்ன பேரு? எஸ்கேப் சீக்வன்ஸ். இப்போ என்னென்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்றேன், அதுக்கு அடுத்து லைன் ஃபீடுக்கு என்னன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா /n லைன் ஃபீட். லைன் ஃபீடுனா நம்ம வந்து நியூ லைனுக்கு போறது, வேர்ட்ல எல்லாம் டைப் பண்றோம், அடுத்த லைனுக்கு போனோம்னு என்ன பண்றோம், அது /r ரிட்டர்ன் கீ. என்டர் தட்டுறோம்ல, என்டருக்கு பேர் தான் ரிட்டர்ன் /enter கீ. அதுக்கு அடுத்தது /t tab கேரக்டர். அப்புறம் /f ஃபார்ம் ஃபீட் அல்லது eject paper from printer. பிரிண்டர்ல இருந்து பேப்பர் எஜெக்ட் பண்ணிட்டு புது பேப்பர் எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு நாம /f கொடுக்கிறோம். /f கொடுத்தா ஃபார்ம் ஃபீடுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் வந்து இது போதும் நமக்கு, இதுக்கு மேல நம்ம சொன்னா மூளை குழம்பிடும். இது /a ஒண்ணு இருக்குது, /a for alarm or bell. /bell. அதுக்கப்புறம் /b backspace. சரி, இதுல நம்மளோட ஆன்சர் என்ன சொல்ல, லைன் ஃபீடுக்கு என்னன்னு கேக்குறாங்க. லைன் ஃபீடுக்கு என்ன வருது நம்மளோட சீக்வன்ஸ்ல? /n தான் சரி.
அப்ப நம்ம அவங்க கொடுத்திருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸ்லாஷ் பின்னா பேக் ஸ்பேஸ், ஸ்லாஷ் எஃப்னா ஃபார்ம் ஃபீடு, ஸ்லாஷ் டினா டேப். இது இல்லாம நம்மளுக்கு 2 எக்ஸ்ட்ரா தெரியும். ஸ்லாஷ் பின்னா பேக் ஸ்பேஸ், ஐயோ அது இருக்குது. ஸ்லாஷ் ஏன்னா அலாம் ஆர் பெல். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஸ்லாஷ் என், ஸ்லாஷ் என், ஸ்லாஷ் என். வெரி நகலாமா? ஓகே. அடுத்தது what is the purpose of initialization part in for loop? கவனிப்பீங்களா? for loopல initialization part எதுக்கு இருக்குதுன்னு கேக்குறாங்க. இனிஷியலைஸ் பண்ணதுக்கு தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கு பேரே இனிஷியலைசேஷன் பார்ட்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸிட் தி லூப், எவாலுவேட் தி கண்டிஷன், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இனிஷியேட் தி வேரியபிள். அங்க பாரு இனிஷியலைசேஷன் சொன்னாங்க, உள்ளால இனிஷியேட் தி வேரியபிள்னு சொல்றாங்க தானே? அதுதான் ஆன்சர். இனிஷியலைசேஷன் பார்ட் இனிஷியேட் பண்ணி கொடுக்கும், வேரியபிளை இனிஷியேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நகலாமா? சரி, ஆர்வமா சொல்லுது ஒரு பசங்க படிக்கணும்னு சொல்லி. அடக்குமா, எல்லாம் ரெக்கார்டிங்லயே போகுது. ஏமா நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணா பேசுற? இரு, நீ அந்த மாஸ்க் கைட்டுட்டேன்னா குட் கேர்லா இருப்ப. கைட்டிட்டு மாஸ்க் போட்டா எல்லாருக்கும் நம்ம பேசுறது யாருன்னு தெரியாதுன்னு ஒரு தைரியம் வந்துடும். நகலாமா? எஸ். அடுத்தது which keyboard switch, which keyboardன்னு சொல்றாங்க, கீவேர்டுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா கீபோர்டு கிடையாது, கீவேர்டு. in switch case statement specifies the code to run if there is no case match. கவனிப்பீங்களா? switch caseனா முதல்ல என்ன தெரியுமா? அதாவது இப்ப நம்ம என்ன பண்றோம், உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துறேன், நம்பர் சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 20 நம்பர் வரைக்கும் நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏதோ ஒரு அமௌண்ட் கையில காசு வச்சிருக்கேன். ஓகேவா? இது 20 ரூபாய்க்குள்ளால ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 20 ரூபாய் சம்திங் நான் கையில காசு எடுத்துட்டேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த என் கையில நான் ரேண்டமா எடுத்தது யாரு கூட மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு நான் காசு கொடுத்துருவேன்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தரா வந்து கைய பிடுங்கி எண்ணி எண்ணி பார்த்துட்டு இல்ல இது எனக்கு மேட்ச் ஆகல, எனக்கு மேட்ச் ஆகலன்னு போயிடுவீங்களா, இல்ல போய் சொல்லி வாங்கிக்குவீங்களா? கம்ப்யூட்டர் வந்து ஏமாத்தாது. அதனால அது என்ன பண்ணும், இது எனக்கு மேட்ச் ஆகல, எனக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு போயிடும். ஒவ்வொருத்தையும் நம்ம ஸ்விட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கையில இருக்கிறது ஸ்விட்ச். இதுல வந்து 16 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 16 ரூபாய் இருக்குதுன்னா ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் 1 ரூபாய் இருக்கிறவங்க வருவாங்க, வந்து எண்ணி பதில இல்ல 16 ரூபாய் இது எனக்கு இல்லைன்னுவாங்க. 2 3 4 இப்படியே 16வது ஆள் வரும்போது இது எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. ஆனா நான் எடுத்த காசு இந்த 16 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ள அடங்கலன்னு வச்சுக்கோ, 20ஐயும் தாண்டி எடுத்து 25 ரூபாய் வச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும், யார் கூடயும் மேட்ச் ஆகல தானே? அதுக்கு பேரு டிஃபால்ட். இது எதுலயுமே சேராதது நம்ம என்ன சொல்றோம்னா டிஃபால்ட்னு சொல்றோம். ஓகேவா? டிஃபால்ட். இந்த இடத்துல ஸ்விட்ச் கேஸ்ல நான் கையில வச்சது ஸ்விட்ச்னு சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த நம்பர் வந்து கேஸ்னு சொன்னேன். கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 20 வரைக்கும். இது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா லாஸ்ட்ல இருக்கிறது என்னது, டிஃபால்ட். டிஃபால்ட்னா எதுலயும் அடங்கல அப்படின்னு அர்த்தம். பிரேக், கேஸ், டிஃபால்ட், எண்ட். எது கரெக்ட்? டிஃபால்ட். எதுலயும் அடங்காதது டிஃபால்ட். சாதாரணமா லோன் எல்லாம் நம்ம கட்டாம விட்டோம்னா டிஃபால்ட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் கிரெடிட் கார்டு பில்லு கட்டலைன்னா இட்ஸ் அ டிஃபால்ட். என்னன்னா நம்ம வந்து அந்த சரியான டைமுக்குள்ளால கட்டலைன்னா டிஃபால்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதே மாதிரி கேஸ் ஸ்விட்ச் கேஸ்ல எதுலயுமே அடங்காம போயிட்டோம்னா டிஃபால்ட்டர். அதனால டிஃபால்ட்னு சொல்றாங்க. நகலாமா? which statement is used to test a block of code for errors? அதாவது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எரர் வருது.
ஆனா எங்க வருது ஒரு தோராயமா தெரியுது, இந்த 4 வரியில எங்க எரர் வருதுன்னு தெரியுது, என்ன எரர்னு புரியல. என்ன பண்ணலாம் அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த 4 வரிக்கு மட்டும் ட்ரை அப்படின்னு போட்டு ஒரு கர்லி பிரேஸ் போட்டுட்டு கீழே ட்ரைன்னு சொன்னோம்னா ட்ரை பண்ணும், எதுல எரர் வருதோ அதை ட்ரை பண்ணும். எரர் அந்த 4 வரி முடிஞ்ச உடனே கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கேட்ச் அப்படின்னு ஒண்ணு போடும். கேட்ச் ட்ரைக்கு என்ன கேட்டீங்கன்னா கேட்ச், கிரிக்கெட்ல இப்படி த்ரோ பண்றாங்களா, கேட்ச் பிடிச்சிக்கணும். ட்ரையும் அதே மாதிரி தான், எரரை த்ரோ பண்ணும், எரரை தூக்கி அடிக்கும். நாம அதை கேட்ச் பண்றதுக்கு ஒரு லைன் போட்டோம்னா கேட்ச் ஆயிடும். ஓகேவா? அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணி எரர் கண்டுபிடிக்கலாம்? கேட்ச், ஃபைனலி, த்ரோ, ட்ரை. ட்ரை பிளாக்க பயன்படுத்தி எரரை கண்டுபிடிக்கலாம். சரியா? ட்ரை பிளாக்ல வந்து எரர் கண்டுபிடிக்கும். ஆனா அதுல தூக்கி போடுற எரருக்கு என்ன பேர்? எப்படி அந்த தூக்கி போடுறதுக்கு என்ன பேரு? த்ரோன்னு பேரு. எரரை த்ரோ பண்ணும். அது தூக்கி போட்டா என்ன பண்ணிக்கணும்? த்ரோ பண்ணா கேட்ச் பண்ணிக்கணும். கிரிக்கெட்ல இருக்கிறது தான். ஒருத்தர் த்ரோ பண்ணா இன்னொருத்தர் கேட்ச் பிடிக்கணும். ஓகேவா? கேட்ச். கவனிங்க, இன்னும் 5 கேள்வி இருக்குதுமா. Which statement is used to handle the error? நம்ம சொன்னோம்ல ட்ரை கொடுத்தா எரரை கண்டுபிடிக்கும்னு. அப்ப எது கொடுத்தா எரரை ஹேண்டில் பண்ண முடியும்? கேட்ச் கொடுத்தா எரரை ஹேண்டில் பண்ண முடியும். ட்ரை, கேட்ச், த்ரோ, ஃபைனலி. இதுல யார் கேட்டீங்கன்னா கேட்ச் கொடுத்தோம்னா கேட்ச் பிடிச்சிடும். ஓகேபா? பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, நம்ம கேட்ச் பிடிச்சா கதை முடிஞ்சிடுச்சு. ஓகேபா? ஒருவேளை நம்ம கேட்ச் பிடிக்க மறந்துட்டா அது எங்க போகும்? எங்க போகும்? சிக்ஸர் தாண்டி போயிடும். ஓகேபா? தாண்டி போயிடும். அதுதான் ஃபைனலி. ஒருவேளை நம்ம கையில கேட்ச்ல மாட்டாம போச்சுன்னா கேட்ச மீறி இருக்கிறது சிக்ஸர், அதுக்கு பேர் இங்க ஃபைனலி. சரியா? இதுக்கு அடுத்தது which statement is used to create custom error in JavaScript? கவனிப்பில்லைங்களா? நாம ஏற்கனவே சொன்னோம் 6, அதான் 3 டைப் எரர் இருக்குது, 6 டைப் மெசேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? ஜாவாஸ்கிரிப்ட்ல எரர் 3 டைப், மெசேஜ் வந்து எரர் மெசேஜ் வந்து 6 டைப். ஆனா இது பத்தல, நானா ஒரு எரர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும்? த்ரோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நியூ எரர் கிரியேட் பண்ணலாம். எது யூஸ் பண்ணி? த்ரோ. த்ரோ யூஸ் பண்ணீங்கன்னா நியூ எரர் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேபா? எரர் புதுசா வேணும்னா த்ரோ வழியா கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது which statement is used to execute code after try and catch? கவனிப்பில்லைங்களா? ட்ரைனா அடிக்கிறது, கேட்ச்னா அவரு அந்த பந்தை பிடிச்சி அவுட் ஆக்குறது. அது கேட்ச் பிடிக்க முடியாம போச்சுன்னா எங்க போகும்? ஃபைனலி. ஃபைனலிக்கு போகும். அதுதான் 6. ஓகேவா? எல்லாரையும் தாண்டி போயிடுச்சுன்னா ஃபைனலி. கேட்ச் பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா ஃபைனலி. நகர்த்தலாமா? நகர்த்தலாமா? Which error indicates that the number is outside the range of legal values? கவனிப்பில்லைங்களா? நம்ம இப்போ ஒரு வேர் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு வச்சுங்க. அதுல 10, 15 இப்படி நம்பர் கொடுத்துனே வரும். ஆனா கோடி 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 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தோம்னு வச்சுங்க, 10 கோடி 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 பெரிய நம்பர், எல்லாத்தோட பெரிய நம்பரா கொடுத்துன்னு போனா அது எந்த எரர்ல கொண்டு போய் விடுன்னு கேக்குறாங்க. அவுட் ஆஃப் ரேஞ்ச். ரேஞ்ச் எரர். ரேஞ்ச் எரர்.
ரேஞ்ச் எரர், ரெஃபரன்ஸ் எரர், டைப் எரர், யூஆர்எல் எரர். இதுல ரேஞ்ச் எரர் நம்ம ரேஞ்சை விட்டு வெளியில போயிடுது. இந்த நம்பருக்கு இருக்கக்கூடிய நம்பர் வேல்யூஸ்க்கான ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சை விட்டு வெளியில போயிட்டதுனால அதுக்கு என்ன பேரு? ரேஞ்ச் எரர். ரெஃபரன்ஸ் எரர்னா தப்பான ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணா அதுக்கு பேரு ரெஃபரன்ஸ் எரர். டைப் எரர்னா ராங் டைப் யூஸ் பண்றது. யூஆர்ஐ எரர் கிடையாது. யூஆர்ஐனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் இண்டிகேட்டர். அது வந்து யூஆர்எல் அதனோட இன்னொரு இது ஃபார்மேட் தான் யூஆர்ஐன்னு சொல்றோம். யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். வெப் அட்ரஸுக்கு இன்னொரு பேர் தான் இது எல்லாம். யூஆர்ஐ யூஆர்எல் எல்லாமே வெப் அட்ரஸோட இன்னொரு. நகர்த்தலாமா? இன்னும் ஒரு கேள்வி. Which error indicates that the variable used is not declared? நாம என்ன பண்றோம்? வேர் எக்ஸ்னு ஒன்று டிக்ளேர் பண்றோம். ஆனா கீழே வந்து y = 20ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்? தம்பி நீ வேரியபிள் y யூஸ் பண்ணியிருக்கிற அன்டிக்ளேர்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லும். அன்டிக்ளேர்ட் வேரியபிள் இது வந்து தப்பா இருக்குது. எவால் எரர், ரேஞ்ச் எரர், ரெஃபரன்ஸ் எரர், சின்டாக்ஸ் எரர். இதுல எது கேட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ். நம்ம தப்பான ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். y ரெஃபர் பண்றோம். ஆனா y முதல்ல டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்பதான் ரேஞ்ச் எரர்ன்றது நம்ம டிக்ளேர் பண்ணிடுற வேரியபிள்ல வேல்யூ ரொம்ப அதிகமா வச்சிட்டோம்னா, நம்ம ஒரு பேக் வச்சிருக்கோம். இதுல இவ்வளவுதான் வைக்கலாம்னு இருக்குன்னு வச்சுக்க. ஆனா அதுக்கு மேல 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 வச்சோம்னா பேக் பிச்சு. அதேதான் இது அந்த ரேஞ்ச் எரர்ன்றது. இங்க என்ன கேட்டீங்கன்னா இது நம்ம பேக்கே இல்ல, யார் பேக்லயே கொண்டு போய் நம்ம லோட் பண்ணோம்னா அப்ப என்ன வரும்? இந்த பாரு இது முதல்ல உன் பேக்கே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை, அது யூஸ் பண்றோம். அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் எரர். சரி பிள்ளைங்களா, இதோட நாம எம்சிக்யூ நிறுத்துறோம். பிராக்டிக்கலுக்கு போறோம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தியரி வேணாம். மணி 3 ஆயிடுச்சு இப்பவே.